ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருவாதிரைக்கு 7 கறி கூட்டும் களியும் தான் இன்றைக்கி செஞ்சோம். எங்கள் அம்மா தான் எனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. 7 காய்கறியை ரெடி பண்ணி அதை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். மசாலா ஜாமான்லாம் நல்லா வறுத்துட்டு அதோட தேங்காயும் சேர்த்து அரைச்சி தனியாக விழுத எடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடலை பருப்பையும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். குக்கரில் ஒரு விசில் வர்ற வரைக்கும் இந்த காய்கறியெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டிட்டு அப்புறம் கடுகு போட்டு தாளிச்சாச்சு. இப்போ சுவையான 7 கறி கூட்டு ரெடி. இப்போ திருவாதிரை களி செய்கிறத பார்க்கலாம். பச்சரிசியை வறுத்து பொடி பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வெள்ளை பாகு காய்ச்சி போட்டாச்சு. கடலைப்பருப்பு வேக வச்சதை ஆட் பண்ணிட்டோம். தேங்காய் துருவலை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நெய்யையும் விட்டு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் ரெடி.